நீங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கலாம், இல்லைன்னா வேறு கம்பெனியில் வேலை பார்க்கலாம். பிரச்சனையை கொண்டு வந்து வீட்டில் பிள்ளைகளை கெடுக்கப்படாதானே? இந்த அம்மா மாதிரி சிலர்கள் அங்கே உள்ள வேலைகள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே சத்தம் போட மாட்டாங்க. ஏன்னா அங்கே சத்தம் போட்டால் சம்பளம் கட்டு, பீஸை பிடுங்கி விட்டுருவான். எல்லாம் கொண்டு இந்த பிள்ளைகிட்ட கட்டு, அது பாவம். அதோட போட்டு எடுச்சியா வச்சியா. ஒரு அம்மா இந்த குழந்தை என்ன அநியாயம் தெரியுமா, 2 வயசு. எனக்கு வந்தது கோபம். நான் சொன்னேன், உங்கள் அம்மாட்ட நான் கேட்குறேன்னா நீங்கள் 2 வயசில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இருக்கு. இது வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அப்போதான் இந்த குழந்தை ஓடி வரும். அது 2 வயசு குழந்தைங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு சொன்ன உடனே ஓடி வந்து அம்மா கிட்ட போகாதா, குளிக்க விடுதா, 10 நிமிஷம் எடுத்துட்டு குளிக்க, உட்கார விடுதா. நீங்க வேலைக்கு போயிட்டு 2 வயசு குழந்தை அது அங்கே அப்படிதாங்க இருக்கும். அதை போட்டு பாடா படுத்தி அது கிட்ட நிக்கிறத பார்த்தாலே ஒரு கட்டத்தில் நினைக்கும், எனக்கு என் பாட்டியே போதும். என் பிரச்சனை எப்போ வீட்டுக்குள்ள கொண்டு வரணும், வீட்டில் இருக்கிற சமாதானம் போயிடும். சிலரை பார்த்துருக்கிறீங்களா, இந்த ப்ரெஷர் குக்கர் போலேயே இருப்பான். சாம்பாருக்கெல்லாம் அந்த பருப்பை வேக வச்சு பாருங்க, அது அப்பப்போ புஷ் புஷ் புஷ், ஒழுங்கா போகவும் செய்யாது, ஒழுங்கா அது இருக்க செய்யாது. அப்பப்போ புஷ் 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 புஷ். அது பிள்ளைகிட்ட கொஞ்சம் புஷ், அந்த புஷ் புஷ் போகிற கடைசியில் சாயங்காலம் வீட்டுக்கு வருவார்ல, அப்போ திறந்து விட்ட மாதிரி வீழ்ச்சின்னு ஒரு அடி அடிக்கும். அதை அடிச்சு முடிச்ச உடனே பின்ன 2-3 நாளைக்கு பிரச்சனை இல்லை, அமைதியில் இருக்கு. பின்ன அடுத்த சூடு ஏறணும். முகத்தில் என்னைக்காவது சந்தோஷம் இருக்குமா? ஐயோ சொல்லணும், எனக்குள்ள பிரச்சனைக்கு அங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? யோபு போல பிரச்சனையா நமக்கு?